12th எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு லா காலேஜ்ல எப்படி ஜாயின் பண்றது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கீங்களா? அப்ப இந்த வீடியோ உங்களுக்கானது. ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்க அட்வொகேட் பிரதீபா. இன்னைக்கு சட்டமும் நானும் சீரீஸ்ல நம்ம எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா 12th கம்ப்ளீட் பண்ணிட்டு எப்படி நம்ம லா காலேஜஸ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். டைரக்டா நீங்க 12th முடிச்சுட்டு லா காலேஜ் ஜாயின் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அப்ப நீங்க வந்து 5 இயர் வந்து லாவை படிக்கிற மாதிரி இருக்கும். சோ தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டிலே உங்களுக்கு 2 வேஸா வந்து நீங்க வந்து லாவை படிச்சுக்கலாம். அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டி அவங்க ப்ரொவைட் பண்றாங்க. ஒண்ணு வந்து பாத்தீங்க அப்படின்னா யூனிவர்சிட்டிலேயே நீங்க படிக்கலாம். அவங்க வந்து உங்களுக்கு ஹானர் கோர்சஸ் எல்லாமே ப்ரொவைட் பண்றாங்க யூனிவர்சிட்டியில. ஹானர் கோர்ஸ் அப்படின்னும் போது லாவை நீங்க கொஞ்சம் டெப்தா படிக்கிற மாதிரி இருக்கும். சோ இதுல வந்து நீங்க வந்து பிஏ, பிகாம், பிபிஏ இப்படின்னு உங்களுக்கு பிடிச்ச கோர்ஸ் மாதிரி நீங்க சூஸ் பண்ணி பிளஸ் எல்எல்பியை நீங்க படிக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து மெரிட் பேஸ்டு சீட்ஸ் தான். நீங்க வந்து உங்களோட 12th கட் ஆஃப் வச்சு நீங்க இந்த காலேஜ் யூனிவர்சிட்டியில நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். செகண்ட் வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் கீழே அட்மிஷன் கொடுப்பாங்க. அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் அப்படின்னு வரும்போது உங்களுக்கு கவர்மெண்ட் லா காலேஜஸ் எல்லாமே இந்த அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் கீழே வரும். சில பிரைவேட் காலேஜஸும் வந்து இந்த அஃபிலியேட்டட் லா காலேஜஸ் கீழே வரும். இதுவும் மெரிட் பேஸ்டு தான். நீங்க வந்து உங்களோட 12th கட் ஆஃப் மார்க்ஸ் வச்சுதான் இதுல உள்ள வர முடியும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து இப்போ யூனிவர்சிட்டி அப்படின்னு போது நீங்க இங்கிலீஷ்ல மட்டும் தான் படிக்கிற மாதிரி இருக்கும். ஆனா நீங்க கவர்மெண்ட் லா காலேஜஸ்ல படிக்கும்போது உங்களுக்கு தமிழ் மீடியம்லயும் வந்து நீங்க லாவை படிக்கணும்னு ஆசைப்பட்டா நீங்க தமிழ் மீடியம்லயும் படிக்கலாம், இங்கிலீஷ் மீடியம்லயும் உங்களுக்கு இருக்கு. 2 மீடியம் ஆஃப் கோர்சஸ் இருக்கும் இங்க அப்படின்னு சொல்லலாம். அடுத்தது என்னன்னா அங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஹானர் கோர்ஸ், அதாவது கொஞ்சம் டெப்தா படிப்பீங்க. இங்க வந்து அது இல்லாம பிகாம், பிபிஏ அப்படின்னு நிறைய ஸ்ட்ரீம்ஸ் இருக்கும். இங்க வந்து அஃபிலியேட்டட் லா காலேஜஸ்ல ஒரே ஒரு ஸ்ட்ரீம் ஆஃப் கோர்ஸ் மட்டும் தான் இருக்காது. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா பிஏ, எல்எல்பி மட்டும்தான் இருக்கும். சோ வேற என்ன வேஸ்ல எல்லாம் நம்ம லா காலேஜ்ல ஜாயின் பண்ணலாம் அப்படின்றத பார்ட் 2 வீடியோஸ்ல பாருங்க. ஃபார் மோர் வீடியோஸ் ஃபாலோ மீ. தேங்க்யூ.